க்ளோஸ் அப்ல எடுத்துங்க. இப்போ 30 செகண்ட் ஆயிடுச்சு. நல்லாவே உங்களுக்கு ஆவி வர்றது தெரியுது பாருங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு ஸ்டீம் ஒரு ஆவி வர்றத பாருங்க. ஆவி வந்தா கஸ்டமர் கண்டுபிடிச்சுக்கலாம். நம்ம என்னதான் டைமிங்க காட்டலாம் அப்படி கையில வைக்க முடியல. நம்ம சொன்னாலும் இந்த இடத்துல ஸ்டீம் வருது பாருங்க. இது நீங்க ஒருத்தர் வேணாலும் குளிக்கலாம், 500 பேர் வேணாலும் குளிக்கிற அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களா மிடிலா எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் கூட இதுக்கு பிளம்பர் எலக்ட்ரிஷியன் தேவையில்லை. ஆன் பண்ண 30 செகண்ட்ல சுடுதண்ணி வர ஆரம்பிக்கும். 5 வருஷம் சர்வீஸ் ஃப்ரீயா வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம கோவை. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா ஸ்வாட் என்டர்பிரைசஸ் தான் வந்திருக்கோம். இந்த ஸ்வாட் என்டர்பிரைஸ் எக்ஸாக்டா எங்க இருக்குன்னா ஈரோட்ல தாங்க இருக்கு. ஈரோட்ல எங்கன்னு கேக்குறீங்களா? பழையபாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்கு. நாங்க இங்க வந்தோம்னா பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா ஸ்வாட் என்டர்பிரைசஸ் லொகேஷன் கேட்டோம். அவங்க யாருமே இல்லை, எக்ஸாக்ட் கை நீட்டுற தூரத்தில் தான் உங்களுக்கு இருந்துச்சு. ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்பவும் ஃபேமஸான கடைங்கனால நம்ம ஈஸியாக வந்துட்டோம். ஸோ இந்த கடைக்கு வந்து ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இங்கே எக்யூப்மெண்ட் தெரியும் பாருங்கள். அதாவது பவர் டூல்ஸ், வாட்டர் ஹீட்டர், ஆட்டோமேட்டிக் கார் வாஷர், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. மெயினாக சொல்லணும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் மாடர்ன் எக்யூப்மெண்ட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்பவுமே கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை ரிவ்யூ பண்ணலாம் தான் வந்தோம். ஸோ ஷாப்பில் போயிட்டு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, என்னென்ன எக்யூப்மெண்ட் இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக ப்ரைஸோட பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம இது நம்ம கோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஷாப்பில் வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்டர் ஹீட்டர். ஆக்சுவலாக சீசன் வந்து ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து சுடுதண்ணி காய வைக்கணும் அப்படின்னா பாத்திரத்தில் எடுத்துகிட்டு போவதில்லை. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து சார்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு சொன்னார். ஸோ அதை பற்றி ப்ராடக்ட் பற்றி சொல்லுங்கள் சார். ப்ராடக்ட் வந்து வாட்டர் ஹீட்டர் நான் சொல்லிடுறேன், அதை பற்றி டீட்டெயிலாக சார் சொல்லுவார். சொல்லுங்கள் சார், ப்ராடக்ட் பற்றி நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கள். ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் குணசேகரன். எங்கள் கம்பெனியோட பேர் ஸ்வாட் என்டர்பிரைசஸ். இந்த ஸ்வாட் என்டர்பிரைசஸ் வந்து ஈரோடு, பெருந்துரோடு, பழையபாளையம். ஈரோட்லேருந்து வந்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அடுத்த ஸ்டாப் தான் பழையபாளையம். மேபி கோயம்புத்தூர், திருப்பூர், பெருந்துறையிலேருந்துன்னா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடியே நீங்கள் உள்ளே போக வேண்டிய, ஏன்னா டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு நமக்கு ஒரு மோர் தென் 4 கிலோமீட்டருக்கு முன்னாடி பழையபாளையம் பஸ் ஸ்டாப் 4 ரோட் ஜங்ஷன்லேயே நம்மளது இருக்குது. நமக்கு மார்னிங் 8:30 to ஈவினிங் 8:30 வரைக்கும் ஷாப் ஓப்பனில் இருக்கும். சண்டேவும் ஓப்பன் தான். ஓகேங்களா? முக்கியமாக எங்களுக்குன்னு ஒரு என்ன ஒரு அடையாளம்னு சொன்னால் இந்த சன் வாட்டர் ஹீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 வருஷமாக கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வாட்டர் ஹீட்டர்னாவே எல்லாருக்கும் தெரியும். ஒரு வாட்டர் ஹீட்டர் வந்து ஒரு 5 லிட்டர், 10 லிட்டர், 15 லிட்டர், 20 லிட்டர் அந்த மாதிரி இருக்கும். பட் இது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களா மிடிலா எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டட் ஹவுஸில் இருக்கிறவங்களா இருந்தாலும் கூட இதுக்கு பிளம்பர் எலக்ட்ரிஷியன் தேவையில்லை. ஆன் பண்ண 30 செகண்டில் சுடுதண்ணி வர ஆரம்பிக்கும். நம்ம மழை காலங்களில் யூஸ் பண்ணலாம், வெய்ய காலங்களில் எடுத்து வச்சிடலாம் உங்களுக்கு வந்து. ஸோ ஒருத்தர் வேணாலும் குளிக்கலாம், 500 பேர் வேணாலும் குளிக்கிற அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதோட இது. அதே மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுறதுலாம் ISA எலமெண்ட் தெர்மோஸ்டாட் தான் யூஸ் பண்ணுறோம். இதில் 2 வேரியன்ட் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மாடலில் இருக்கிறது, இது 2380 ரூபா வரக்கூடியது. 7 வருஷம் கேரண்டி கொடுக்குறோம். ஸோ 7 வருஷம், ஆமாம், 2380, 7 வருஷம் கேரண்டி. அந்த 7 வருஷத்தை நாங்கள் எப்படி பிரிச்சுன்னா 2+5ன்னு சொல்லுவோம். 2 வருஷம் உள்ளே இருக்க எலமெண்ட்டுக்கு, அந்த ஹீட்டிங் காயிலுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா புதுசாக மாற்றிக்கலாம். 5 வருஷம் சர்வீஸ் ஃப்ரீயாக வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ 2 வருஷத்துக்குள்ளே ஒன்று பிரச்சனை வரலாம், 10 வருஷம் ஆனாலும் அதில் வராது, அவ்வளோதான். ஸோ சர்வீஸும் அதுக்கு மேலே நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுத்துறோம். இது வந்து MCPயோட வரது பார்த்தீங்கன்னா 2680 ரூபா வருது. அதோட ஒரு 300 ரூபாய். ஏன்னா 25 ஆம்ஸ் ஒரு MCP ப்ளஸ் ஒரு சுவிட்ச் பாக்ஸ் ஒன்று பின்னாடி வரதுனால ஒரு 280 ரூபா டு 300 ரூபா வந்து சேர்த்து வரக்கூடியது. சேம் ஃபங்க்ஷன் இது தான் உங்களுக்கு அதுலேயும் வந்து இருக்கக்கூடியது. தண்ணி இல்லைனாலும் இது ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே வந்து ஆஃப் ஆகிக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி பிளம்பர் தேவையில்லை, ஆன் பண்ண 30 செகண்டில் சுடுதண்ணி வருங்கிறத நம்ம ஏன்னா எல்லாருமே ஒரு ப்ராடக்டை பூம் பண்ணி அப்படியே எக்ஸ்ட்ராடினரியாக சொல்லுவாங்க இல்லையா, பட் நேராக பார்க்கணுன்றதும் எங்களோட விஷயம். ஸோ அதனால் நான் உங்களுக்கு டேரெக்டாக கரண்ட்டில் போட்டு வீடியோவில் கவுண்டிங் டைம்ஸ் அதுலேயே ஓடிட்டு போகிறேன். 30 செகண்டில் சுடுதண்ணி வரதை உங்களுக்கு காட்டுறோம். அதே மாதிரி எவ்வளோ வருதுங்கிறதையும் நான் உங்களுக்கு லைவாக நான் என்ன சொன்னாலும் அதை செஞ்சு காட்டிடுறேன். நான் ஒருவேளை இது ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால், ஏன்னா எங்கள் ஹீட்டர் யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் தெரியும், தயவு செஞ்சு சொல்கிற கேட்டுங்க. இந்த வாட்டர் ஹீட்டரோட டெக்னிக்கலாகவே சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அனுப்புகிறப்ப காலியாக எம்டியாக இருக்கும். எம்டியாக இருக்கப்போ தெரியாமல் கரண்ட் ஆன் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க எலமெண்ட் வந்து ஹீட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ கரண்ட் இருக்கிறப்ப தண்ணி இல்லைன்னா எலமெண்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது உங்கள் மிஸ்டேக் ஆகி அது வாரண்டியில் கிளைம் ஆகாது.
ஓகேங்களா? ஏன்னா நல்ல விஷயத்தை மட்டுமே நம்ம சொல்கிறோமே அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்தையும் இது எல்லாத்துக்கும் பொருந்தமான ஒரு எந்த வாட்டர் ஹீட்டராக இருந்தாலும் தண்ணியை ஃபில் பண்ணி தான் உண்டு வரணும். ஓகேங்களா? மிஷின் மாட்டணும், நம்ம தண்ணி உள்ள சப்ளை போனதுக்கப்புறம் ஈபி ஆன் பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் தண்ணி உங்கள் டேங்க்கில் தீந்துட்டாவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பைப்பை மூட மாதிரி இது ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும். ஓகே. ஸோ அதனால் எப்போ எவ்ரிடே நீங்கள் குளிக்கிறது ஜஸ்ட் ஒரு மூமெண்ட் டேப்பை திறந்து சுவிட்ச் போடும். ஸோ இதுதான் வந்து இதை வந்து நம்ம பண்ணிக்கணும். வாங்க இப்போ நம்ம எப்படி ஹீட் ஆகுது லைவாகவே டெமோ பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சார் இப்போ எனக்கு சொன்னீங்க எக்ஸ்பிளேஷன் நீங்கள் எவ்வளோ டீட்டெயிலாக கொடுக்க முடியுமோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்பவே டீட்டெயிலாக கொடுத்துட்டீங்க. ப்ராடக்ட்டை நம்ம காமிச்சிடலாம். ஏன்னா இப்போ ஓவராலாக பேசிட்டு இருந்தோம், டெமோ காமிக்கணும், ப்ராடக்ட்டை காமிச்சு நம்ம டெமோ போய்க்கலாம். ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கூட நீங்கள் வந்து கேளுங்க. ஓகே. நான் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்னேன் இது 2வது மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2680 ரூபா வந்து எம்சிபியோட வர்றது. இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோஸ் பைப் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். நான் சொன்ன முதல் விஷயம் இதுக்கு பிளம்பர் எலக்ட்ரிஷியன் வேண்டான்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்போ இந்த இடத்த நல்லா ஜூம் பண்ணி இந்த இடத்த பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் இது ஜஸ்ட் லைக் ஒரு சாமி ஃபோட்டோவோ இல்லை மிரரோ மாட்டுற மாதிரி தான். நீங்கள் கயிறு கம்பி கட்டி கூட தொங்க விட்டுக்கலாம். பாருங்க இந்த ஹோஸை இவ்வளோ தான் இதில் சொருகிறோம். எந்த இடத்துலையும் ரிஞ்சோ ஸ்பேனரோ தேவையில்லை, போட்டாச்சு. அப்போ ப்ளம்பிங் வேலை முடிஞ்சு. ஆமாம், ப்ளம்பிங் வேலை முடிச்சு பாருங்க. இப்போ இது இப்படி இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம கோல்டு வாட்டர் டேப்பில் வந்து ஆக்சுவலி இப்படி பாத்ரூம்னு வச்சுங்களேன். எப்பவுமே ஃப்ளோர்லேருந்து ஒரு 3 அடியில் தான் பைப் இருக்கும். அப்போ பைப்பில் சொருவுறீங்க. சொருவுனே இந்த ப்ளக்கை எங்கேயும் போடக்கூடாது, தண்ணி இது வழியாக ட்ராப்ஸ் வரணும். நான் அங்கேயும் காட்டுவேன். இதை மேலே கரண்ட்டில் போட்டு இது ஏதாவது செவத்தில் இப்படி ஒரு ஆணி அடிச்சு மாட்டி விட்டிங்கன்னா எந்த போய் கொண்டலாம். அதாவது செவருன்னு நீங்கள் இப்படியே பிளான் நீங்கள் மாட்டுறது இந்த இடத்துல தான் மாட்டுவீங்க. இவ்வளோ தூரம் மோஸ்ட்லி செவரு இருக்கு. ஏன்னா உங்கள் சோல்டர் ஹைட் அளவுக்கு மாட்டிக்குவீங்க. அந்த அளவுக்கு தண்ணி வந்து வந்துகிட்டே இருக்கும். க்ரீன் வந்தால் சுடுதண்ணி வந்து, ரெட்டு வந்தால் ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா லைட்டிங்ல சென்சார் இருக்கு நம்ம கிட்ட இருக்குது. கிரீன் வந்தா நமக்கு சுடுதண்ணி, ரெட் வச்சா கட் ஆஃப் ஆகும். ரெண்டாவது இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ வர்றதுனால நீங்க சவுத் இந்தியாவில் எங்க இருந்தாலும் நாங்க வந்து கொரியர் மூலமாவே உங்களுக்கு இதை வந்து அனுப்பிச்சு விட்டுருவோம். இது வந்து நார்மல் பீஸுங்க. எம்சிபி இல்லாத நார்மல் பீஸ். இல்லாத நார்மல் பீஸ். அதோட ஒரு 280 ரூபா கம்மி, அவ்வளவுதான். ஓகே. மாடல் எல்லாமே சேம் தான். சூப்பர். ஸோ எவ்வளோ காம்பாக்டாக இருக்குது பாருங்கள். ஒரு வாட்டர் ஹீட்டர்னாலே வந்து ஒரு பெரிய ட்ரம் சைஸில் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக ரொம்ப காம்பாக்டாக ரொம்ப சின்ன சைஸில் இருக்குது. ஸோ ஹீட் எப்படி சார் இருக்கும்? நீங்கள் சொன்ன மாதிரி 30 செகண்ட்ஸில் ஹீட் குளிக்கிறோம் எல்லாமே உங்களுக்கு அதை வந்து லைவாக காமிச்சிடுறேன். உங்களுக்கு லைவாக காமிச்சிடுறேன். ஓகேங்க சார். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து ப்ராடக்ட்டை காமிச்சது மட்டும் இல்லை, டேரெக்டாக சார் வந்து நமக்கு டெமோவே பண்ணி காமிக்கிறேன்னா ஆக்சுவலாக அந்த ஹீட் வந்து எவ்வளோ நேரத்தில் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாரு. பார்த்துடலாங்களா சார்? பார்க்கலாம். நான் சொன்ன ஃபஸ்ட்டு விஷயம் பாருங்கள். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஜஸ்ட் லைக் ஒரு ஃபோட்டோ மாட்டி இங்கே ஒரு ஆணி இருக்குது பாருங்கள். ஓகே. ஜஸ்ட் நான் சும்மா தான் மாட்டுறேன், அவ்வளோ கிடையாது. ஃபஸ்ட்டு நான் இந்த ஃப்ளக் இன்சில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் தண்ணியே இதுலேருந்து ஃபியூ ட்ராப்ஸ் வராமல் சுவிட்ச் வந்து போடாதீங்க. ஸோ இதை வந்து நான் இப்போ வந்து டேப் வாட்டரில் நார்மலாக சொருவிக்கிறேன், இவ்வளோ தான். ஓகே. இங்கே பக்கெட் இருக்குது. இப்போ நான் தண்ணியை திறக்கிறோம். ஸோ சிலர் தப்பு எங்கன்னா இங்கே திறந்தோடனே சுவிட்ச் போடுவீங்க. இதுதான் சின்ன மிஸ்டேக். இதை பாருங்கள், இது எப்படி வேணாலும் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மாற்றுறது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு ஏதாவது ஹோல்ஸ் பண்ணால் கூட போட்டுக்கலாம். பைப் போடுறோன்னா போட்டுக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி வெளியே வந்த உடனே இப்போ கோல்டு வாட்டர் வந்துருச்சு. இப்போ கோல்டு வாட்டர் டேப்பை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே. க்ளோஸ்னா இந்த மாதிரி வச்சுட்டு ஓகேங்களா. இப்போ வச்சுட்டு ப்ளக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டேன். டைமர் ஆன் பண்ணிக்கலாங்களா? ஆமாம். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு டைமரை கேமராவில் தெரிகிற மாதிரி டைமர் ஆன் பண்ணியிருக்கோம். நான் சுவிட்ச் போர்டில் டைம் ஆன் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 30 செகண்ட் எப்படிங்கிறத உங்களுக்கு வந்து காட்டிடுறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டைமர் செக் பண்ணிடலாம் எவ்வளோ செகண்டில் ஹீட் ஆகுது. நான் ஆன் பண்ண உடனே இப்போ பாருங்கள் க்ரீன் லைட் எரியுது. ஓகேங்களா, க்ரீன் லைட் எரியுது. இப்போ 30 செகண்ட் நம்ம போட்டிருந்தோம். ஆல்மோஸ்ட் தண்ணி வந்து வார்ம் ஆகிடுச்சு. தொட்டு பாருங்கள், இப்போ வார்ம் ஆகிடுச்சு தண்ணி. ஒரு 9 செகண்ட்ஸ்லேயே வார்ம் ஆகிடுச்சு. நான் 30 செகண்டுங்கிறது மேக்ஸிமம். அப்போ வந்து நல்லா உங்களுக்கு வந்து சூடு கிடச்சிரும். இப்போ நம்ம குளிக்கிற சூடு இருக்கா ஆக்சுவலாக பாருங்கள். இப்போ நல்லாவே எதுக்கு இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, மேபி இப்போ நீங்கள் ஃபுல்லாக திறந்து விட்டுட்டு சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா நல்லா சூடு வந்துருச்சு, பயங்கரமாக வந்துருச்சு. ஓகே. இப்போ நீங்கள் வந்துருச்சு, டைமை காட்டினா மட்டும் தெரியாது பிரதர். நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஸ்டீம், ஒரு ஆவி வர்றதை பாருங்கள். ஆவி வந்தால் கஸ்டமர் கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம என்னதான் டைமிங்கை காட்டலாம் அப்படி கையில் வைக்க முடியல. நம்ம சொன்னாலும் இந்த இடத்துல ஸ்டீம் வருது. இதை நீங்கள் க்ளோஸ் அப்பில் எடுத்துங்க. இப்போ 30 செகண்ட் ஆகிடுச்சு. நல்லாவே உங்களுக்கு ஆவி வர்றது தெரியுது பாருங்கள். ஓகேங்களா, இப்போ நல்லாவே ஆவி வர்றது தெரியுது. இப்போ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைப்பை வந்து திறந்து விட்டோம். இப்போ பாருங்கள் நல்லாவே இங்கே ஆவி வருது பாருங்கள், கொதிக்குது. ஸோ இவ்வளோ தான் விஷயம். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருவோம். இப்படி அதாவது இன்னும் சில பொதுன்னு ஃபுல்லாக திறந்த உடனே அப்படிலாம் வராது. அதாவது ஒருத்தர் குளிக்கிறதுக்கு 8லேருந்து 9-10 நிமிஷம் ஆகிடும். இந்த 20 லிட்டர் பக்கெட் ரொம்பணும் அப்படின்னம்னா ஸோ இந்த அளவுக்கு வச்சுட்டிங்கன்னா ஒரு குளிச்சுட்டு போக திறந்து விட்டுங்க, உங்கள் டேங்க் தண்ணி தீர்ற வரைக்கும் வந்துட்டே இருக்கும். பாத்ரூமில் ப்ரஷ் பண்ண போயிட்டோம் அப்படின்னா திறந்து விட்டு அது ஆட்டோமேட்டிக்காக அது நேரம் போயிடும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது நல்ல தண்ணி, உப்பு தண்ணி, எதில் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சாம்பிளுக்கு இப்போ தண்ணி இங்கே இருக்குது. நான் பைப்பை அடைக்கிறேன். ஓகே. இது மேபி உங்கள் இப்போ ஆனால் சுவிட்ச் எல்லாம் ஆனில் தான் இருக்குது. இப்போ க்ரீன் லைட் தான் எரியுது. பகலில் வெளிச்சம் அதிகமாக இருக்குல்ல, வெளிச்சம் தெரியல. க்ரீன் எரியுது, ரெட் எரியல.
இப்போ ஓவர் டெம்பரேச்சர் ஆச்சுன்னா இருக்கிற தண்ணி 100 டிகிரி கொதிச்சுது அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக் கரண்ட்டை நிறுத்திடும். ஓகே ஓகே, உள்ள இருக்கிற தண்ணி டெம்பரேச்சர் கொஞ்சம் போயிருக்கு. என்ன சொல்றாங்க நான் சொன்னா சார் எங்களுக்கு சேஃப்டி இருக்குமா ஸோ சேஃப்டி இது வந்து ஐஎஸ்ஐ இருக்கிறதுனால பாருங்க நல்லா ஆவி வர தெரியுது பாருங்க. இப்போ நல்லா கொதிச்சு வருது. இது குடிக்கிறதுக்கு வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கிறதுனால நல்ல தண்ணியில் கனெக்ட் பண்ணிங்கன்னா குடிக்கிறதுக்கு வேணாலும் பாருங்க ரெட் லைட் வந்துருச்சு பாருங்க. ஓகே ஓகே, இப்போ ரெட் லைட் வந்துருச்சுன்னா நீங்கள் இப்போ ஃபேஸும் நியூட்ரலும் கட் ஆஃப் ஆகிடுச்சு. ஓகேங்களா, நீங்கள் ஒரு மாதம் வீட்டில் இல்லைன்னா கூட மறுபடியும் ஹீட்டர் ஆன் ஆகாது. ஓகே, ஆட்டோமேட்டிக் வாட்டர் ஹீட்டர்லாம் ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் நேரத்தில் ஆன் ஆகிடும். இப்போ மறுபடியும் நான் வந்து என்ன பண்ணுறேன், தண்ணியை திறக்கிறேன், மறுபடியும் க்ரீன் லைட் எரிஞ்சு ஆகாது. க்ரீன் இப்போ ரெட்டில் தான் இருக்குது. சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணாலும் ஆகாது. எப்போ ஆகும்னா இங்கே பாருங்க, இங்கே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இது அமுத்துனா மட்டும்தான், மேனுவலாக பண்ணுறப்ப மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். பாருங்கள் ஒரு ரீசெட் ஆகுது, க்ரீன் போயிடுச்சு பாருங்க. ஆமாம், ஓகேங்களா. ஸோ இதுதான் விஷயம். இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆகிடுச்சு. நான் டெமோன்னா ரொம்ப டீட்டெயிலாக போகணும். ஜஸ்ட் வந்து ஒரு ஆணில் எடுத்து மாட்டினாரு, ஜஸ்ட் ப்ளக்கை போட்டார், அவ்வளோதான். ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, கொதிக்க சுடு தண்ணி ரெடி. கொஞ்சம் சரி, குழந்தைகளுக்குலாம் வந்து சேஃப் ஆகும், தொடலாமா? அதெல்லாம் ஒரு ஷாக் அந்த மாதிரிலாம் எதுவும்? நீங்கள் செருப்பு போடாமல் தானே தொட்டிங்க? செருப்பு போடாமல் தொட்டிட்டு இருக்காமா? யாராக இருந்தாலும் கரண்ட் குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் பார்க்காது. ஐஎஸ்சி இருக்கிறதுனால சேஃப்டி தான். அதெல்லாம் எல்லா வாட்டர்லையுமே இது சப்போர்ட் ஆகும். ஓகே, எக்காரணத்தை கொண்டு இந்த பைப்பை பிடிங்கி விட்டுட்டிங்கன்னா தண்ணி ரிட்டர்ன் ஆகும். பாருங்க ரிட்டர்ன் ஆகுது பாருங்க. அந்த நேரத்தில் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆன் பண்ணிடாதீங்க. மறுபடியும் பைப்பில் சொருவி இதில் தண்ணி வந்ததுக்கு வாட்டர் ஃப்ளோ வந்ததுக்கப்புறம் தான் இபி கனெக்ஷன். ஒரு சிலர் சொல்லு, இப்போ பாருங்க நான் பிடிங்கி விட்டேன், இப்போ உள்ள தண்ணி தான். ஒரு சிலர் சொல்லுவாங்க தண்ணி இருக்குதுங்க, பட் இருக்கலே சில பிரச்சனை பாருங்க. அதான் இதோட அளவு கொஞ்சம் கூட குறையாம முழுசா ஃபுல்லாகவே தண்ணி இருக்கு. அந்த எலிமெண்ட் வந்து ஃபுல்லாகவே தண்ணியில் வாட்டரில் முழுகி இருக்கணும். ஓகே, ஓகே ஓஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது வேணும் இல்லை சந்தேகங்களில் ஸ்க்ரோலிங்கில் இருக்க நம்பருக்கு எனக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணலாம், வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து 7 வருஷம் கேரண்டிக்கு மெஷினுக்கு பின்பக்கமே கூட சர்வீஸ் சென்டரோட நம்பரு, அதனோட பர்ச் ஆஃப் மந்த்து இயர் எல்லாமே போட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து இது சவுத் இந்தியாவுக்குள்ளே எங்கே இருந்தாலும் எங்ககிட்ட கிட்டத்தட்ட ஒரு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இது ஒன்றுக்கு மட்டும் கொரியர் செலவு எங்களுடைய செலவு. சூப்பர், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நாங்கள் அனுப்புகிற எல்லாமே, ஏன்னா இது 1 கிலோ 10 கிலோக்குலாம் 10 கிலோலாம் போட்டால் 500 600 எக்யூப்மெண்ட் பெருசாக இருக்கும். ஓகே, அதனால் இதுக்கு வந்து கொரியர் செலவு நம்மளுது 7 வருஷம் கேரண்டியோட நம்ம கொடுக்குறோம் நம்ம. ஓகே சார், மக்களே பார்த்துக்கோங்க, கொரியரும் ஃப்ரீ தான். ஸ்க்ரீனில் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிக்சர் அனுப்புவாங்க. அப்படியே நீங்கள் புக் பண்ணி ஆன்லைன் பேமெண்ட் நம்மகிட்ட இருக்குல்ல சார், அதாவது ஆன்லைன் ஃபோன் பே மூலம் வேணால் பண்ணிக்கலாம். கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டு வித் பில் எல்லாமே வித் டேக்ஸோட தான் வரும் உங்களுக்கு. ஓகே ஓகே. சில பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, எனக்கு டேரெக்டாக வந்து அந்த ஒரிஜினல், அதாவது அந்த ஒரு டின்னு மாதிரி இருக்க வாட்டர் டேங்கரில் வந்து ஸ்டோர் பண்ணி நான் வச்சுக்குவேங்கிறதுக்காக கனெக்ஷனை வந்து டேரெக்டாக மாற்றி விட்ருவாங்க. அதாவது வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, இப்போ நீங்கள் பைப் வழியே தண்ணி வந்துச்சு இல்லையா, அது இல்லாமல் டேரெக்டாகவே பைப்லேயே டிஃபால்ட்டாக கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணால் ஏதாவது ஃபால்ட்? அதாவது என்ன சொல்கிறதுன்னா, நாங்கள் இது கூட ஒரு யூசர் மேனுவல் கொடுப்போம். யூசர் மேனுவலில் படித்து பாருங்கள், இதுக்கு என்ன மெத்தடோ அந்த மெத்தட் தான் நாங்கள் அவுட்லெட் கொடுத்துட்டோம் வெளியில். இப்போ நம்ம பண்ண டெமோவில் பண்ணால் எந்த பிரச்சனையும் லைஃப்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வேறு மாதிரி பண்ணுன்னா அதோட முழு பொறுப்பு உங்களுக்கு தான் சார். அவ்வளோதான். ஓகே ஓகே சார். கரண்ட் எவ்வளோ கன்சம்ஷன் ஆகும்? மெயின் விஷயம் இந்த வாட்டர் ஹீட்டர்னாலே கழுத்து நெரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ கன்சம்ஷன் ஆகும்? அப்படி அதாவது என்ன சொல்கிறேன்னா, வாட்டர் ஹீட்டரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்னென்னா, ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2000 வாட்ஸ் 2500 வாட்ஸ் இருக்கும். இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் 3000 இருக்கும். நம்மளுது 1800 வாட்ஸ் தான் வரக்கூடியது. உங்களுக்கு வந்து இருக்கக்கூடியது உங்களுக்கு 2 கிலோ வாட்னு எடுத்துங்க. 2000 வாட்ஸ் கூட கணக்கு எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு யூனிட், ஒரு நிமிஷத்துக்கு 3 லிட்டர் தண்ணி வெளியே தள்ளும். ஒரு நிமிஷத்துக்கு 3 லிட்டர். அப்போ 60 நிமிஷம் இன்ட்டு 3 150 லிட்டர் தண்ணி. 150 லிட்டர்னா 20 லிட்டர் பக்கெட் இந்த மாதிரி தான் வீட்டில் யூஸ் பண்ணுவோம். அப்போ 150 20 லிட்டர் 9 பக்கெட் தண்ணி எடுத்தால் தான் அந்த உங்களுக்கு வந்து டைமிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் குடிக்கலாம். ஸோ அவ்வளோ தண்ணி நம்ம, அதாவது தண்ணியோட அளவு கூட்ட கூட்ட சூடு குறையும். ஸோ உங்களுக்கு சூடு வேணுமா வேண்டாமா அதை வச்சு தான் கரண்ட் செலவு வந்து நம்ம வந்து டிபெண்ட். ரொம்ப கொதிக்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவை அந்த மாதிரி கரண்ட் செலவு அதிகமாக இருக்கும். இது இடத்துல கரண்ட் செலவு கம்மியாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அதனால கரண்ட் பில்லை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும், பெரிய லெவலில் அதிகமாக வராதுங்க. ஓகே, கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இந்த பார்த்த இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஆக்சுவலாக சீசன் ஆரம்பிச்சிருச்சு, மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நீங்கள் வாட்டர் ஹீட்டர் ஒரு பிளம்பரை கூப்பிடணுமோ இல்லை பிளம்பிங் வேலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ அவசியம் இல்லை. சார் சொன்ன மாதிரி ஜஸ்ட் வாங்குறீங்க, மாட்டுறீங்க, ப்ளக்கில் குறுகிறீங்க, இமீடியட்டாக சுடுதண்ணி கொதிக்க வரும். நீங்கள் இல்லாதப்போ குழந்தைய கூட இருந்தால் கூட ஜஸ்ட் சுவிட்சை போட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க வந்து சுடுதண்ணியில் குளிச்சிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ப்ராடக்ட்டில் சந்திக்கிறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.